அவனுக்கு இதுதான் தொழில். எங்க என்ன நடக்குது, எங்க யாரு போறா, இதை பார்த்துக்கு திரிகிறது. நீ தொழுவதில்லை, நீ நோன்பு நோட்பதில்லை, உன்னிடம் ஈமான் இல்லை, நீ ஜினா செய்கிறாய், நீ வட்டி சாப்பிடுகிறாய், நீ புறம் பேசுகிறாய், நீ அவதூறு சொல்லுகிறாய், நீ அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறாய், உன்னுடைய பெற்றோரை நீ கவனிக்காமல் அவர்களுடைய பத்வாவுக்குரியவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மனைவிக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆபாசமான விரசமானவற்றை எல்லாம் நீ பார்த்து கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறாய், பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட நீ சுஜூதில் கிடந்து எவ்வளவு அழ வேண்டும்? உனக்கு அழுகை வரவில்லை. ஆனால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், உனக்கு தெரிந்தவன், உன்னுடைய ஊரில் உள்ள மௌலவி அல்லது யாராவது ஒருவன் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் உனக்கு தூக்கம் கட்டு போகிறது. ஃபித்னாவுக்குள் நீ மாட்டிக்கொண்டாய். நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்தில் நீ உன்னுடைய தவறுகளுக்காக அழு.